என்ன சமையல்? சமையல் நான் என்ன பண்ணுறேன் தெரியுமா? இப்போலாம் எனக்கு வந்து லேப்டாப்பும் இருக்குது, அது தெரியும். எங்கள் சின்ன பொண்ணு கொடுத்துருக்குறா ஒன்று. லேப்டாப்பில் என்ன என்ன பார்க்குறது கொடுத்துருக்குறா, நெட் அது இருக்கலாம், அதில் படம் பார்த்துக்குங்க அப்படின்னு கொடுத்துருக்கா. அதில் படம் நிறைய டவுன்லோட் பண்ணி கொடுப்பா, அதில் பார்த்துக்கிட்டு இருப்பேன். அப்புறம் பாட்டு கேட்பேன் அதுலையே. அதுதான், அதனால லேப்டாப்பு ஃபோனும் ரெண்டும் வச்சுருக்கிறேன்னா, நான் ரெண்டும் வச்சுருக்கிறதுனால நான் சாப்பிடலாம் மாட்டேன். ஒவ்வொருத்தர் சேனலாக போய் எது நல்லா இருக்கோ, எதில் போய் கை வச்சா அவங்க நாசமாக போவாங்க அப்படின்னு போய் டிலீட் பண்ணிட்டு வருவேன். புரியுதா? டிலீட் பண்ணிவிட்டு வண்டியிலிருந்து தொப்புன்னு கீழே விழுந்துருவேன். அதனால தான் நடந்துருக்குது. நான் உண்மையான மனசு வெந்தம் தெரியுமாடி பண்ணுமுண்டா. இப்போ சொல்கிறேன், எனக்கு வேதனை வருது. என்னுடைய சேனலில் மொத்தம் 1350 வீடியோ இருந்துச்சு. எங்கே போச்சு? உன்னை நம்பி கொடுத்த பாரு. நான் முதல்ல காசும் கொடுத்து ட்ரெஸ்ஸும் கொடுத்து நான் இதெல்லாம் வெளியே சொல்லியிருக்கவே மாட்டேன். அதுக்கு முன்னாடி சொன்னால் நான் யாருக்காது நான் நீ கூட பப்ளிக்கில் போட்டு அதெல்லாம் வீடியோ போட்டு இது வரைக்கும் பண்ணிகிட்டு இருந்தேன், அழுகிற மாதிரி நடித்து ஆக்ஷன் பண்ணேன். நான் அதுக்கெல்லாம் யார்ட்டும் சொல்ல வேண்டாம் தானே உனக்கு கொடுத்தேன். அப்போ யாருக்கு பெரிய மனுஷன் இன்றைக்கி சொல்கிறான்னு எதுக்கு சொல்கிறேன் நான்? நீ அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்ட. அந்த டிலீட் பண்ணாமல் இருந்திருந்தால் கூட இவ்வளோ ரேஸாகி நான் சொல்லியிருக்க மாட்டேன். அது எப்படி இத்தனை வருஷமாக டிலீட் ஆகும், இன்றைக்கி மட்டும் எப்படி டிலீட் ஆகும்? அது நம்மள்ட்ட பிரச்சனை வந்துச்சு, அப்போ மட்டும் எப்படி டிலீட் ஆகும் சொல்லு? மூர்த்தி பண்ணியிருக்கணும், இல்லைன்னா நீ பண்ணியிருக்கணும். நீ சொல்லியிருப்ப பண்ணிவிட்றான்னா. அவன் ஆல்ரெடி என் மேலே கொஞ்சம் கோபமாக இருக்கு. எதுக்கு கோபம்? எங்கள் பொண்ணு வந்து லைனில் இருக்கும்போதே 11 மணிக்கு ஃபோன் பண்ணங்காட்டி அவன் வந்து எங்கள் பொண்ணு வந்து ஒரு டைம் வந்து அதுக்கு ஓடிபி கோட் ஐயோ அடுப்பான்னு குட்டி போங்கிற டே. ஐயோ என்ன விளையாட்டு! ஐயோ ஐயோம்மா, ஏன் ஜாமி இப்படி பண்ணுற? இதுக்கு சாப்பாடு போட்டு வளர்த்துங்க, புண்ணிங்க எடுக்க. அது தெரியுமா உங்களுக்கு? முதல்ல உட்காருடா தங்கங்களா. யாருமே வரமாட்டேங்கிறாங்க. இந்த அம்மா எப்போ ஐயோயோ இந்த கரும்பு பிடிச்சி ஸ்டாண்ட் ஒன்று நின்று தொலை மாட்டேன். என்ன ஸ்டாண்டு கண்டுபிடிக்கிறானுங்களோ தெரியலப்பா. என்ன தங்க லைக் போட்டு வச்சா லைக்கிங் ஆனா ஆளுங்க ஆனா அட்ரஸிங் ஆனா. பிரியா கண்ணா தீன் ஆண்டி என்னடா கண்ணா வந்துட்டு ஓடியே போயிட்டியாடா கண்ணா? நீ அப்படிலாம் ஓடக்கூடாது. வந்தவங்க கொஞ்சம் நேரம் உட்காருங்க. நான் எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா, நான் சத்தியமாக இப்போ ஓப்பனாக சொல்கிறேன், அந்த பொண்ணு மேலே எப்படி அன்பு வச்சுருந்தேங்கிறது எனக்கு தெரியும், அந்த சிவபெருமானுக்கு தெரியும். நான் எதுக்கு அடிக்கடி சிவன் சொல்கிறேன்னா, சிவன் டெய்லி அந்த புக் எழுதுவேன். நான் போட்டிருக்கிறதே தங்கமெல்லாம் போட மாட்டேன், ருத்ராட்ச மாலை தான் போட்டிருக்கிறேன், வேறு எதுவுமே இருக்காது என்கிட்ட. வேண்டாம், தங்கம் நகையை போட்டு என்ன பண்ண போகிறோம்? அதெல்லாம் போடவே மாட்டேன். அதெல்லாம் அப்படியே கிடக்குது, அவ்வளோதான். நமக்கு எதுக்கு நகை? அதெல்லாம் போடல. எங்கள் பொண்ணுக்கிட்ட வந்து நான் பேசாமல் இல்லை ஒன்று பண்ணாமல் அப்படியெல்லாம் கிடையாது, சரியா? அவங்க வந்து என்னது முத்து அண்ணா எவரோ ஒருத்தர் எச்சு தெலுங்கு வருது, யாரோ ஒருத்தர். அவங்க பரவாயில்ல, பேரே சொல்கிறேன், ஏன்னா நான் இதெல்லாம் டெலீட் ஆகி போகிறது தானே. இந்த சேனல்னு வரவா போகுது. நீ என்ன ஒரு தில்லாலங்கடி வேலை? இந்த ஒரு சேனலை இந்த அநியாயம் ஒரே ஒரு பட்டனை போட்டு தட்டி கிரிமினல் மைண்டடி உனக்கு. சத்தியமாக இன்னைக்கு மூஞ்சி வச்சுட்டு அழுகாது. அப்போ இல்லை, உனக்கு எவனுமே வரமாட்டாடி படி. அப்பன்னு இல்லை, ஆயால் எவனுமே வரமாட்டாங்க. நீ சாவர வரப்பு கிடந்தா கூட யாரும் வரமாட்டாங்க. அப்படிதான் நடக்கும். உன் பையன் கொஞ்சம் பெருசானானா அவன் லவ் பண்ணிட்டு கட்டிட்டு ஓடி போயிடுவியா? நீ ஓடணும் இல்லை, அப்போ அவனும் ஓடி போயிடுவியா? நாங்களாம் அப்படி ஓடி போய் கட்டல, அது தெரியுமா உனக்கு? எங்கள் அப்பா அம்மா குழந்தை வச்ச குடிகார மாப்பிள்ளை இருந்தாலும் கட்டி 20 வருஷம் வாழ்ந்தோம். ரொம்ப முடியாமல் எங்கள் அப்பா அம்மா விட்டுற சொல்லிட்டாங்க. நமக்கு ஒத்தே வரல. எல்லாம் எங்கள் அப்பா அம்மாவே கொடுத்து காப்பாற்றிக்கிட்டு இருந்தா எத்தனை நாளைக்கு கொடுப்பாங்க? ஆனால் உங்கள் அப்பா அம்மா மட்டும் விடல. எங்கள் அப்பா அம்மா தெரியுமா, கொடுத்து காப்பாற்றி. உங்கள்கிட்ட ஆல்ரெடி நார்மலாக கூட நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்க வந்தீங்கன்னா வந்துக்குங்க. நான் ஒன்றும் வேண்டான்னு சொல்ல, உங்களை நான் பிளாக்கும் பண்ணலை, ஒன்றும் பண்ணல. என்னுடைய வேதனை உங்களால் தீர்த்து வைக்க முடியும்னா சொல்லுங்கள், நான் சொல்கிறத. சூர்யானால இனிமேல் அந்த வீடியோ அனைத்தையும் கொண்டாந்து இதே பிடிச்சிக்கூடா வா வஸ்தானுன்றா